ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு குயிக்கா ஈஸியா வந்துட்டு நம்ம சுடிதார் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் லைனிங் சுடிதார் தான் எடுத்திருக்கேன். ஸோ லைனிங் வந்துட்டு 2 மீட்டரு நம்ம டபுளா ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் சைடு ஆப்போசிட்லேயும் மடிப்பு நம்ம பக்கமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது அளவு சுடிதார் எடுத்துக்கலாம். அளவு டாப் எடுத்துக்கலாம். அளவு டாப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுளா ஃபோல்ட் பண்ணி நம்ம மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் குயிக்காகவே நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அயர்ன் பண்ணி சுருக்கமே இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே மார்க்கிங் மட்டும் அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு வாங்க. வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் பாருங்கள். ஆனால் டாப்பு வந்துட்டு சுருங்காமல் நல்லா அயர்ன் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓப்பன் பக்கத்தில் மட்டும் நம்ம வந்து ஒரு ப்ளஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து காலர் சுடிதாரு. ஸோ நான் வந்து காலர் வைக்க போகிறதில்ல. அதனால் நான் வந்து கழுத்தும் ஷோல்டரும் மார்க் பண்ணலை. ஸோ ஆம்கோலோட நான் நிறுத்திக்கிட்டேன். கழுத்து வந்துட்டு எப்போ போல் ப்ளவுஸ் வைக்கிற மாதிரி நான் 2 இன்ச்சு தான் வச்சுக்கிறேன். ரொம்ப அகலமாலாம் வைக்கல. ஷோல்ட்ரு வந்துட்டு ஒரு 3 இன்ச்சு வச்சுக்க போகிறேன். ஆம்கோல் வந்துட்டு 6 இன்ச்சு வரும். ஸோ நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி ஸ்கேல் போட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். இவ்வளோ தான். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்துட்டு குயிக்காக சீக்கிரமாக நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுடிதார் மார்க் பண்ணுங்கிற ஃபீலே இருக்காது. அவ்வளோதான். நம்ம வந்து இதுதான் ரெடி அளவு. நம்ம அதிகமாக 1.5 இன்ச் இல்லைன்னா 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு வந்து அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு 13 இன்ச் இல்லைன்னா 14 இன்ச்சில் வேஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட பாடியோட அளவு எவ்வளவோ அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் வேஸ்ட்டு அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓப்பனுக்கும் வந்துட்டு நம்ம ஹைட் வந்துட்டு 21 இன்ச் அந்த அளவு தான் இருக்கும். ஸோ பேசிக்காக அவ்வளோதான் அளவு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து வந்துட்டு நான் 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். கழுத்தோட அகலம் வந்துட்டு 2.5, ஹைட் வந்துட்டு 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ நான் ஸ்டார் கழுத்து வைக்கணுங்கிறதுக்காக 2 இன்ச் அளவாக வச்சு வெளியில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம போட்டு கோடு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார் கழுத்து வந்து உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அளவு டாப்பில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நெக்கோட அகலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது மாதிரி நான் பா ஷேப் வச்சுருக்கேன். ஸோ அந்த அளவு எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு கழுத்தோட அகலம் தான் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா? பா ஷேப்பில் வந்து கழுத்தோட அகலம் எடுத்திருக்கோம். அடுத்தது ஷோல்ட்ரு தான். ஷோல்ட்ரு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். அளவு டாப்பில் நீங்கள் அளவெடுத்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்கோல் எடுக்க போகிறோம். ஸோ ஆம்கோல் வந்துட்டு ஷோல்டரில் இருந்து அந்த கை ஜாயிண்ட் வருது பார்த்திங்களா, அந்த கை ஜாயிண்ட் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து அரைஞ்சு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் தையலுக்கு. ஸோ அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து உடம்போட அளவு எடுக்க போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு அந்த கையோட எட்ஜில் இருந்து இந்த கையோட எட்ஜு வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஆம்கோல் அளவில் தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு எடுத்து நம்ம ஆஃபாக மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து டபுளாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதில் அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு, நம்ம வேஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அளவு என்ன அளவு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம 1 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா அளவுக்கு சீமான சில்க்கு நம்ம வந்துட்டு 1.25 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேஸ்ட்டுக்கு ஹைட் வந்து 13 to 14 வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்தது ஓப்பனுக்கு வந்துட்டு 21 இன்ச்சு. உங்களுக்கு ஓப்பனோட ஹைட்டு வந்துட்டு 21 இன்ச்சு. அதனோட அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். அகலமும் வந்துட்டு நீங்கள் டாப்லேயே நீங்கள் அளந்துக்கலாம். ஸோ இந்த ஓப்பன்லேருந்து அந்த ஓப்பன் வரைக்கும் நம்ம அளந்துக்கலாம். ஹைட் எடுத்துக்க போகிறோம். ஹைட் வந்து 21 இன்ச் அளவுக்கு நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதில் மார்க் பண்ணி நம்ம அந்த அகலத்தை டாப்போட 2 சைடுமே டேப்பு வச்சு நம்ம அகலத்தை வந்து அளந்துக்கலாம். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம அளந்துக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு அளந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது நம்ம பாட்டம் வந்து அளந்துக்கலாம். நம்ம சுடியோட பாட்டமோட அகலமும் நம்ம டாப்போட ஹைட் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட் வந்துட்டு நம்ம லைனிங்கில்
2 இன்ச் கம்மியா தான் கட் பண்ணணும். ஸோ மெயின் துணியில தான் வந்துட்டு இருக்கிற உயரத்த அப்படியே நம்ப கட் பண்ண போறோம். ஆனா லைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கோ மெயின் துணி எவ்வளோ இருக்கோ, அத விட லைனிங் வந்து 2 இன்ச் கம்மியா தான் நம்ப கட் பண்ண போறோம். ஸோ அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு கீழ வந்து மெயின் துணிக்கு மேல தான் லைனிங் வந்து தெரியும் உள்ள. 2மே ஓவரால் ஒரே சேஃபா தெரியாது. ஸோ அதுவும் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கைக்கும் அந்த சைடு அப்படியே மார்க் பண்ணிப்போம். அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு நம்ம மெயின் துணி போட்டு நம்ம கட் பண்ணிக்க போறோம். இத தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் லைனிங் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நீங்க இல்ல வெறும் லைனிங் வைக்காம வெறும் டாப்பு மட்டும் தான் தைக்கிறீங்க. காட்டன் பீஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில இவ்வளோ தான் உங்களுக்கு சுடியோட கட்டிங்கே இவ்வளோ தான். உங்களுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும் சுடி கட் பண்ண. நான் வந்து நெக்கு கட் பண்ண போறதில்ல. ஆம்கோல் மட்டும் கட் பண்ணிட்டு, நெக்கு வந்துட்டு நான் தைக்கும்போது நான் கட் பண்ணிக்க போறேன். அவ்வளோதான். நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நாட்ச் போட்டு எடுத்துக்கலாம். கழுத்துக்கு நாட்ச் போட்டுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ அளவும் நம்மளுக்கு வந்து மாறாது. நீங்க ப்ளவுஸ் கட் பண்ணாலும், சுடி கட் பண்ணாலும் இந்த நாட்ச் போட மறந்துறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து தைக்கிறத ரொம்ப சுலபமா ஆக்குறது இந்த நாட்ச் தான். எந்த இடத்துல எந்த மார்க்கிங் இருக்கு அப்படின்னு சீக்கிரமா குயிக்கா பார்த்துட்டு நம்ம அதே அளவுல தைக்கிறதுக்கு இந்த நாட்ச் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதான் நம்ம இத எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மெயின் துணி எடுத்துக்கலாம். மெயின் டாப் வந்து ஒரு லைட் கிரீன் கலர்ல. ஸோ இதுதான். இதில வந்து நெக் டிசைன் வந்து அவங்களே குடுத்துட்டாங்க. ஸோ இதில நம்ம பாக்கழுத்து வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஸ்டார் கழுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட பாக்கழுத்து இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ பாக்கழுத்தோ இல்ல ஸ்டார் கழுத்தோ எது வச்சாலுமே நல்லாருக்கும். இது வந்து அவங்களே டிசைன் குடுத்ததுனால நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல நம்ம எந்த மாரி போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் போடணும். அந்த டிசைன்லாம் எப்படி வருது அப்படின்ட்டு. இது வந்து கீழ வந்து பாட்டமு. அதுலயும் பார்டர் குடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம லைனிங் எப்படி போட்டோமோ அதே மாதிரி 4ஆ மடிச்சு நம்ப லைனிங் பீஸ் போட்டுக்க போறோம். லைனிங் போட்டதுக்கப்புறம் நம்ம கரெக்ட்டா அது மார்க் பண்ணி இதையும் 4 பீஸாவே மடிச்சு போட்டுக்கலாம். 4 பீஸா மடிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். கைக்கு தனியா நம்ம கட் பண்ணிக்கலாம். பாடி பீஸ் தனியா நம்ம கட் பண்ணிக்க போறோம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். பாருங்க ஃபுல்லா சுருக்கம் இல்லாம நான் மார்க் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச் அளவுக்கு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தைக்கும்போது ஏதாவது ஏத்தியும் தேத்தியுமா இருந்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிறு முயற்சி பெரும் வெற்றி. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ.